நீங்கள் இந்த பிஎம்இஜிபி ஸ்கீமை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் போர்ட்டலில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கீமுமே நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திட்ட அறிக்கை. அதாவது நீங்கள் என்ன உங்களோட திட்டங்கள் என்ன, அதாவது நீங்கள் என்ன எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷெட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஆடுகளுக்கு மாடுகளுக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு ஆடுகளுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே இந்த டீட்டெயிலில் வந்துட்டு இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் தான் வந்துட்டு இதை நிர்ணயிக்கும். பேங்க் அக்செப்ட் பண்ணணும், லோன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஆஃபீஸ் போகும். டிக் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிக் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் ஆகிடும் பேங்க் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த 3 இயர்ஸ் வந்து லாக்கிங் பீரியட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இந்த 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை கண்டினியூஸாக 3 இயர்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. 3 இயர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த மானியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% இல்லை எந்த மானியம் சொல்லியிருக்காங்களோ அந்த மானியத்தை வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொட்டேஷன் போட்டு நீங்கள் எந்த பொருளை எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்றதுக்கு கொட்டேஷன் போட்டு அந்த கொட்டேஷன் மூலிமா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபிக்கான ப்ராசஸ். சேம் ப்ராசஸ் அப்படியே வந்துட்டு இப்போ 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு பிஎம்இஜிபி ஸ்கீமுக்கு சொல்லியிருந்தேன். இந்த என்எல்எம் ஸ்கீம்ஸ்க்கு இந்த 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க டேரெக்டாக ஆஃபீஸஸில் வந்து உங்களுடைய ஏரியாவை விசிட் பண்ணி பேங்க் சைட்லேருந்து விசிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக வந்து அந்த அமௌண்ட் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ரிசீவ் ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு லாக்கிங் பீரியட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 lakhs லோன் போடுறீங்க அப்படின்னா 10 lakhs அப்புறம் 20 lakhs அந்த மாதிரி அப்புறம் 30 lakhs அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கான ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான கொட்டேஷன் கொடுத்து நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேங்க் சைட்லேருந்து. இது வந்துட்டு என்எல்எம் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஸ்கீம் வந்துட்டு ரொம்ப மூவாக இருக்குது. இந்த 2 ஸ்கீம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஎம்இஜிபி ஸ்கீம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டிக் ஆஃபீஸுக்கு போகணும். ஓகேங்களா? உங்களுடைய மாவட்ட தொழில் மையம் அதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு போய் இது பண்ணணும். இந்த என்எல்எம் ஸ்கீமும் வந்துட்டு நீங்கள் அங்கேயே வந்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? ரெண்டுத்தையுமே எந்த ஸ்கீமை நீங்கள் கரெக்டாக எடுத்தால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு ஸ்கீமை தான் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்இஜிபி ஸ்கீம் எடுத்து என்எல்எம் எடுக்க முடியாது, என்எல்எம் எடுத்தால் பிஎம்இஜிபி எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால எது வேணும்னு எடுத்து கரெக்டாக டிசைட் பண்ணி